ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு ஆக்கிஃப் குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முட்டை குருமா பார்க்கலாம். சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருளும் காமிச்சிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடாகி இப்போ வெங்காயத்தையும் போட்டு வதக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். வதக்கலாம், நல்லா வதக்கலாம். இந்த வதக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 கரண்டி போட்டுக்கலாம். கால் கரண்டி அப்படிங்கிறது ஒரு டீஸ்பூன் அளவு, இல்லாட்டி 3/4 டீஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம், போதும். இல்லை இந்த மனம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட வேண்டாம். நான் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு அப்படி போட்டு சமைக்கிறதுக்கு பிடிக்கும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்ந்து நம்ம அதில் கொட்டி கலக்கிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே அதுக்கு மேலே கருவேப்பிலை தூவிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை இலையாகவும் சேர்த்துக்கலாம், பொடியாகவும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நான் அரைச்சி தான் சேர்த்துக்கேன். அரைக்காமல் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் எதனால் அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்படின்னா, என் குழந்தைகளாம் தக்காளி பொறுக்கி போடுவாங்க. அது இல்லாமகிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். யாராவது என்ன சொல்கிறது, தக்காளி இப்போ அரைச்சோம்னா அதை நம்ம கொஞ்சம் இது பண்ணி ஊற்றுவோம். அதனால் தக்காளி ஊற்றிட்டேன். இப்போ மூடி வச்சிட்டேன். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நல்லாவே வந்துருச்சு. இது பண்ணிடுச்சு. அது கூட சேர்ந்து தண்ணி சேர்க்குறவங்க தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இல்லை ரொம்ப கெட்டியாக வேணுங்கிறவங்க கெட்டியாக சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா முட்டை ஒன்று உடச்சி நம்ம ஊற்றும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால் நம்ம தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கை விடாமல் கலக்கணும். இப்போ முட்டை வேக வச்சோம்னா திண்டாக இருக்கும். இதுக்காக நல்லா கை விடாமல் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேக விடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு.
இதுக்கு வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ சேவ் பண்ணலாம். சப்பாத்தி அப்புறமா குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ இப்படி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 4 சப்பாத்தியாக சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.